ஸ்திரீகள். சபைகளில் உங்கள் ஸ்திரீகள் பேசாமல் இருக்க கடவர்கள். பேசும்படிக்கு அவர்களுக்கு உத்தரவில்லை, அவர்கள் அமர்ந்திருக்க வேண்டும். வேதமும் அப்படியே சொல்லுகிறது. அவர்கள் ஒரு காரியத்தை கற்றுக்கொள்ள விரும்பினால் வீட்டிலே தங்கள் புருஷனிடத்தில் விசாரிக்க கடவர்கள். ஸ்திரீகள் சபையிலே பேசுகிறது அயோக்கியமாயிருக்குமே. சபைகளில் ஸ்திரீகள் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று பவுல் ஏற்கனவே ஆலோசனை சொல்லியிருக்கிறார். அதே ஆலோசனையை பவுல் இங்கு மறுபடியுமாக சொல்லுகிறார். ஸ்திரீயானவள் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணலாம், விசுவாசிகளுக்கு தீர்க்க தரிசனமும் சொல்லலாம். பவுல் இதை தடை பண்ணவில்லை. ஆனால் ஸ்திரீகள் ஜெபம் பண்ணுகிற போதும் தீர்க்க தரிசனம் சொல்லுகிற போதும் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று ஆலோசனை சொல்லுகிறார். சபைகளில் ஸ்திரீகள் பேசாமல் இருக்க வேண்டும். பேசும்படிக்கு அவர்களுக்கு உத்தரவில்லை, அவர்கள் அமர்ந்திருக்க வேண்டும் என்று வேதமும் அப்படியே சொல்லுகிறது என்றும் பவுல் ஆலோசனை சொல்லுகிறார். ஸ்திரீகள் சபையிலே பேசுகிறது அயோக்கியமாய் இருக்கும் என்றும் சொல்லுகிறார். அவர்கள் ஒரு காரியத்தை கற்றுக்கொள்ள விரும்பினால் வீட்டிலே தங்கள் புருஷரிடத்தில் விசாரித்துக் கொள்ளலாம் என்றும் பவுல் ஆலோசனை சொல்லுகிறார். ஸ்திரீகள் ஜெபம் பண்ணலாம் என்றும் தீர்க்க தரிசனம் சொல்லலாம் என்றும் பவுல் அனுமதித்திருக்கிறார். ஆனாலும் சபைகளில் ஸ்திரீகள் பேசாமல் அமர்ந்திருக்க வேண்டும் என்றும் ஆலோசனை சொல்லுகிறார். சபைகளில் பேசும்படிக்கு ஸ்திரீகளுக்கு உத்தரவு இல்லை. பவுலின் ஆலோசனையின் பிரகாரம் ஸ்திரீகள் சபைகளில் உபதேசம் பண்ணக்கூடாது. உபதேசம் பண்ணுகிற புருஷர்களிடம் ஸ்திரீகள் சபைகளில் விவாதம் பண்ணக்கூடாது. போதகத்தை அமைதியாக கவனித்து கேட்க வேண்டும். அமைதியாக இருந்து உபதேசத்தை கற்றுக்கொள்ள வேண்டும். பிரசங்க செய்தியில் அவர்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருக்கும் என்றால் அல்லது ஒரு சத்தியத்தை இன்னும் அதிகமாய் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று விரும்பினால் அவர்கள் தங்கள் வீட்டிலே தங்கள் புருஷரிடத்தில் அதை பற்றி விசாரிக்க வேண்டும். தங்கள் புருஷரிடத்தில் இருந்து கற்றுக்கொள்ள வேண்டும். ஸ்திரீயானவள் புருஷனுக்கு கீழ்ப்படிந்து சத்தியத்தை கற்றுக்கொள்ள வேண்டும். இது அவளுக்கு நியமிக்கப்பட்டிருக்கிற கடமை. புருஷனும் தன் மனைவிக்கு போதகம் பண்ணும் அளவுக்கு வேத வசனத்தில் கற்று தேர்ச்சி பெற்றவனாய் இருக்க வேண்டும். தன்னுடைய மனைவியை ஆளுகை செய்யக்கூடிய ஆற்றலும் புருஷனுக்கு இருக்க வேண்டும். இது புருஷனுக்கு நியமிக்கப்பட்டிருக்கிற கடமை. ஸ்திரீகள் சபையில் பேசுகிறது அயோக்கியமாய் இருக்கும். ஆகையினால் அங்கு அவர்கள் அமைதியாய் இருக்க வேண்டும். புருஷர்கள் சபையில் பேச வேண்டும். வீட்டில் தன் மனைவி தன்னிடத்தில் சத்தியத்தை உபதேசிக்குமாறு கேட்கும்போது அவளுக்கு உபதேசிக்கவும் ஆயத்தமாய் இருக்க வேண்டும். இப்படிப்பட்ட சூழ்நிலைகளில் புருஷன் பேசாமல் இருப்பது அயோக்கியமாய் இருக்கும். சபையில் ஸ்திரீகள் பேசுவது அயோக்கியமாய் இருக்கும் என்று பவுல் சொல்லும் போது இது கண்ணியமாய் இருக்காது என்று பொருள்படுமாறு சொல்லுகிறார். ஸ்திரீயானவள் தன் ஸ்தானத்தில் இருந்து விலகி சபையில் ஏற்றுக்கொள்ளக்கூடாததை செய்வதற்கு பதிலாக அவள் அமைதியாய் இருக்கலாம். புருஷனுக்கு மனைவி கீழ்ப்படிந்திருக்க வேண்டும். அவள் தன்னுடைய கீழ்ப்படிதலில் திருப்தி அடைய வேண்டும், சந்தோஷப்பட வேண்டும். சபையில் ஸ்திரீகள் ஜெபம் பண்ணலாம், தீர்க்க தரிசனம் கூறலாம். இந்த வசனத்தில் கூறப்பட்டிருக்கும் செய்தி இந்த கருத்திற்கு முரணானது அல்ல.